குக்கு வித் சராய் மாரியில் இன்றைக்கி பூண்டு குழம்பு வைக்க போகிறேன். ஈஸியாக இருக்குது. அது என்னென்ன தேவைகள் வாங்க பார்க்கலாம். பூண்டு ஒரு 10-20 உளித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ புளி எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சம் கடாய் சூடானது நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. இதுபோல் எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டை எப்படி போட்டு தக்காளி போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி நல்லா பூண்டு கொஞ்சம் வெந்து வரணும். 10 நிமிஷம் ஆகணும். மூடி வச்சுக்கோங்க. புளி தண்ணி இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் கரைச்சல இது மாதிரி ஒரு குண்டால் ஊற்றி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் போட்டுக்குங்க. போட்டு புளிக்குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூனு போட்டுக்குங்க. போட்டு ஒரு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி, புளிக்குழம்புலேயே காரம் இருக்குது. நீங்கள் அதனால் அரை ஸ்பூன் போட்டால் போதும். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கலக்கிக்கணும். இது வேலை ஒரு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதான் பூண்டெல்லாம் வெந்திருக்கு. வெந்து ஒரு கிண்டிட்டு இந்த மிக்ஸ் பண்ண மசாலாவை இதில் ஊற்றி ஒரு கிண்டணும். இது நல்லா கொதித்து உப்பெல்லாம் போட்டுக்குங்க. உப்பெல்லாம் கொதித்து நல்லா வெந்து வரணும். உப்பெல்லாம் போட்டு கொதித்து கொஞ்சம் மூடி வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கொதித்து நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஒன்று போல் நல்லா வெந்து குழம்பு நல்லா இதாக இருக்குது. நீங்கள் இதில் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றி மல்லித்தலை ஓட்டுக்குங்க. போட்டு நல்லா ஒரு கிண்டி ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா செஞ்சு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குது. தோசைக்கு ரைஸ்க்கு செமையாக இருக்குது. நீங்கள் ஹெல்த்துக்கு நல்லது பூண்டு. நீங்கள் வாரத்தில் ஒருக்கா இது செஞ்சு வச்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.